அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே அதோட சார்ட்ஸ் டீடைல்ஸும் அனலைஸ் பண்ணிட்டு மண்டேக்கான என்ட்ரி டார்கெட் எந்தெந்த லெவலில் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் டீடைலையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் என்னென்ன அப்படிங்கிறதும் செக்டரல் இண்டிசஸ் நமக்கு நிஃப்டியோட செக்டர்ஸ் எல்லாம் எந்தெந்த செக்டர் வைஸா பாசிட்டிவா நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற ஓவரால் ஃபண்டமெண்டல் டீடைலையும் டெக்னிக்கலா சார்ட்ல நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் இம்பாக்ட் ஆகுது அப்படி ரெண்டையும் சேர்த்தே பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே டெக்னிக்கலா மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இது டெக்னிக்கலா சொல்றது அப்படிங்கிறது மட்டுமே இல்லாம ஃபண்டமெண்டலா அப்படி இருக்கக்கூடிய சம் டீடைலையும் பார்க்கும்போது டெக்னிக்கலுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை இப்போ அடிஷ்னலாக நம்ம சேர்த்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி 2.2 அப்படிங்கிற விஷயத்த லான்ச் பண்ணது. அதுக்கு அடுத்து எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங்ஸை குறைச்சி பையிங் பக்கம் மாறினது. பர்டிகுலராக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்ல மட்டுமே 11,000 crores அதாவது எஃப்ஐஐ டிஐ ரெண்டு பேர்த்தோடைய பையிங் அண்ட் செல்லிங்களை தாண்டி 11,000 crores பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கிட்டத்தட்ட 8,000 crores பை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருந்ததுனாலையும் நம்ம அந்த விஷயங்கள் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே நடந்தது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஃபெட் ரிசல்ட், அமெரிக்காவோட ஃபெட் ரிசல்ட் அப்படின்றது 25 பாயிண்ட்ஸ் ரெஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அது இன்ஃப்ளேஷன்ல எவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கும். ஸோ சப்போர்ட்டிவா இருக்கும்போது அது இந்தியன் மார்க்கெட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணும். லாஸ்ட் வீக்கே குளோபல் மார்க்கெட் லெவல்ஸ்ல இந்த குளோபல் லெவல் அப்படின்னாலே யூஎஸ் மார்க்கெட்டும் சரி யூரோப்பியன் மார்க்கெட்டுமே பாசிட்டிவா இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சைனா மார்க்கெட் அப்படி ஆல்ரெடி பாசிட்டிவா தான் இருந்துச்சு. இதுல இந்தியன் மார்க்கெட் தான் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த இந்தியன் மார்க்கெட்ல இப்ப சம் பாசிட்டிவா மொமெண்டம்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்போ இந்த விஷயங்கள் நீடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு அடுத்தடுத்து நியூஸ்ல தான் தெரியும். ஸோ ஆனா இந்த விஷயத்துல எந்தெந்த செக்டர்ஸ் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த செக்டர்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னா இப்போ பாசிட்டிவா இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டியோட எனர்ஜி, மெட்டல், ஃபார்மா, பியூசி பேங்க், ஹெல்த் கேர் இந்த மாதிரியான என்ஐசியோட இந்த செக்டர்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இம்பாக்ட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் நெகட்டிவா இருக்கிற செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோ செக்டர், பேங்க், சர்வீஸ் செக்டர்ஸ், ஐடி, எஃப்எம்சிஜி, மீடியா இந்த செக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த செக்டர்ஸும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸும் தெரிஞ்சுக்கும் போது எந்த செக்டர்ஸ்ல நம்ம லாங் டேர்ம்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஷார்ட் டேர்ம்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகக்கூடிய லெவல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிஃப்டியோட 23rd கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் 25,500, அதாவது 25,500ல பார்த்தீங்கன்னா 1,93,000 கான்ட்ராக்டும் 25,400ல 2,05,268 கான்ட்ராக்டும் இங்க அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க, ஹையஸ்ட் அக்யூமுலேஷன். அதுக்கு அடுத்து 26,000ல தான் அக்யூமுலேஷன் அதிகமா இருக்கு கான்ட்ராக்ட் லெவல். ஸோ அதே போல சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 25,000 அப்படிங்கிற 25,000ல 1,25,000, அதுக்கப்புறம் 24,000 அப்படிங்கிற லெவல்ல மட்டும்தான் அதுக்கு அடுத்து அக்யூமுலேஷன் 84,000 கான்ட்ராக்ட், அதாவது 24,000, 24,500. அது இல்லாம நியர்பை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி அக்யூமுலேஷன் இருக்கிறது 300, 200. அட் த சேம் டைம் 25,200, 300, 500. அதுக்கும் கீழே போகும், மேலே போகும், ரெசிஸ்டண்டா போகணும்னா 25,500, 600, 700 அண்ட் 800. ஸோ இந்த எல்லா லெவல்லையுமே ரெசிஸ்டன்ட். ஸோ ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையும் ரெசிஸ்டன்ட், ஒவ்வொரு 100 பாயிண்ட்லையும் நியர்பை 300 பாயிண்ட்ஸ் மட்டும் சப்போர்ட்டும். அந்த 300 பாயிண்ட்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்து 25,000 அப்படிங்கிற லெவல் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் ஆகிருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இது சார்ட்ல எப்படி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவரால் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு
2 days பேக் தான் வந்து நமக்கான செல்லிங் ஷார்ட் கவரிங் கிடைச்சது. அதாவது 25,400 அப்படிங்கிற இந்த லெவல் தான் பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 25,280. ஸோ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அதிகபட்சமான டார்கெட் அப்படிங்கிறது 25,150 இந்த லெவல் வரைக்கும் வச்சிருக்கோம். ஸோ இந்த லெவலுக்கும் கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா தான் அது டைரக்ஷன் வேற மாதிரி போகும். அது நம்ம ரொம்ப சீரியஸா பார்க்கணும். மற்றபடி இங்கிருந்து வர்றது எல்லாமே ஒன்று டைரக்ஷன் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கிருந்து மேலே ஏறின சின்ன மார்க்கெட்டுக்கான சின்ன ஒரு புல் பேக் அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த லெவல்ல. ஏன்னா இது ஸ்விங் ஹை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். இங்கிருந்து கீழே இறங்கி மேலே இம்பல்ஸா போயிட்டு இருக்கிற அந்த மூமெண்டம் சின்னதா புல் பேக் கொடுத்து சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன்ல மேலே போகலாம். இதுதான் இருக்கு. ஸோ இது இப்படி ஹை டைம் ஃப்ரேம்ல நடக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த லெவல் வரைக்குமே நம்ம இது ஒரு ஈஸியான ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெரிய இறக்கம், அது அடுத்து மார்க்கெட் கீழே விழுந்துடும் அப்படின்னு பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் நிறைய இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த 25,150க்கு கீழே போகும்போது தான் அது ரிஸ்காகவும் அதே நேரத்தில் டைரக்ஷன் வேரியண்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் பல தடவை சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம டைரக்ஷன் ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய கரெக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா 25,150 ஹையஸ்ட் டவுன் சைட், அதுனா அதிகபட்ச டவுனாக வந்து 25,150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் 25,150 அதாவது 25,100, 150, 200, 300 இந்த மூணுல தான் அக்யூமுலேஷன் அதிகமா இருக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். அட் த சேம் டைம் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 25,500 அப்படின்னு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். 25,500 அண்ட் 400, 300 இந்த மூணுலேயும் ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஸோ அப்படின்னப்ப இந்த ஜோனுக்குள்ளதான் நம்ம மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்ல 25,150 to 25,500. ஸோ இதுக்குள்ள நம்ம இந்த லெவல்ஸ்ல மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிற வீக்கா இருக்கிற லெவல்ஸ் எது அப்படின்னா இப்போதைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற லெவல் அப்படிங்கிறது 25,150, அதுக்கப்புறம் 25,280 to 300 ஜோன் லெவல். ஸோ இந்த ஜோன் லெவல் பிரேக் அவுட் ஆகாம மறுபடியும் மார்க்கெட் கீழே போகவே போகாது. அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேர். ஆனா அதே நேரத்துல இந்த லெவல் சப்போர்ட் எடுத்து இப்படி மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ 25,280 to 300 ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது அது 24,450 வரைக்கும் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 400 to 450 அப்படிங்கிற இந்த ஒரு 50 பாயிண்ட் வந்து ஒரு ஜோன். இந்த 50 பாயிண்ட் ஜோன்ல நமக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் ரியாக்ட் ஆகிறதுனால இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகாம இதுக்கு மேலேயும் போகாது. ஸோ ரெண்டு விஷயம் நம்ம கிளியரா இருக்குது. 25,300 அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் 25,450 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்டாகவும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து 200 பாயிண்ட்ஸ் கீழே டவுன்லையும் 25,450 பிரேக் அவுட் ஆகும்போது 650 வரைக்கும் அதிகபட்சம் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 200 பாயிண்ட்ஸ் டவுனு 200 பாயிண்ட்ஸ் மேலேயும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஜிக்ஸாக் மொமெண்டமா ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 25,480க்கு மேல போகாத வரைக்கும் புட்டுக்கும் காலுக்குமான ப்ரெஷர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். 25,280க்கு கீழே போகும்போது புட்டோட ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கும். நமக்கு புட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அங்க 150 வரைக்கும், அதாவது 300ல இருந்து 150 வரைக்கும் 150 பாயிண்ட்ஸ் டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இது வந்து புட்டுக்கான ப்ரெஷரோட இருக்கும்போது. அதே நேரத்துல 25,350க்கு மேல போகும்போது 100 பாயிண்ட்ஸ் வந்து காலுக்கான ப்ரெஷரோட இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர். ஒரு 50ல இருந்து 100 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். 50 பாயிண்ட் ஈஸியா எதிர்பார்க்கலாம். 50 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆனா இன்னொரு 50 பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் மேல போகும். ஸோ இந்த ரெண்டு வகையான பாசிபிலிட்டிஸும் இருக்கு, மேலையும் கீழே போகும். அதனாலதான் ரெண்டு பக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, காலுக்கும் புட்டுக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நடந்த டைரக்ஷன்ல அடுத்து நம்ம மார்க்கெட் நடக்க போகிற வாய்ப்புகள் இருக்கிற லெவல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ கேப் அப்பா இருந்தாலும் கேப் டவுனா இருந்தாலும் அது ஃபிளாட் ஓப்பனா இருந்தாலும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் ஜோன் அதுக்குள்ள மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம என்ட்ரியை பிளான் பண்ணலாம். இந்த லெவல் எல்லாத்தையுமே நம்ம
டெலிகிராம்ல அப்டேட்டா இன்டிமேட் பண்ணிட்டு இருப்போம். இது பிரேக் அவுட் ஆகுதா, ரிவர்சல் ஆகுறதா, என்ட்ரி எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்ணி எங்களுக்கு போட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த டீட்டெயில் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட ஓவரால் வியூ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதான், மொமெண்டம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஆக்சுவலா ஒரு டைரக்ஷன் மொமெண்டம் இப்ப இங்க இருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் அல்லது 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குது அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த மணியே நல்ல மொமெண்டம் இருக்கும். அல்லது இந்த மணியா இருக்கக்கூடிய லெவல் இப்போ ஆக்சுவலா 25,130 கேப் அப் ஓப்பன் ஆகுதுன்னா ஒரு 400 எடுத்துக்கிட்டாலும் கூட அது ஓடிஎம் இருந்தாலும் கொஞ்சம் பக்கமா இருக்கும். ஈஸியா வந்து இந்த மணி ஆகக்கூடிய லெவல், அந்த லெவலும் கூட இந்த மாதிரி மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆனா ஜிக்ஸாக் மொமெண்டமா மார்க்கெட் ரேஞ்சிலேயே போயிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் டீப் இந்த மணி நல்லா இருக்கும். ஓடிஎம் ரொம்ப ரிஸ்க், அதனால அவாய்ட் பண்ணலாம். ஆனா ஓடிஎம் கூட எந்த மாதிரி இருக்கிற நபர்கள் எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் என்ட்ரி எடுத்துட்டு அதோடைய எக்ஸ்பைரி வரைக்கும் நான் ஹெட்ஜிங் போட்டு வச்சிருக்கேன், ஸோ ஆப்ஷன் செல் பண்ணிட்டு ஹெட்ஜிங்ல வச்சிருக்கேன் அப்படின்றவங்க ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓடிஎம்ல என்ட்ரி எடுத்து ஆவரேஜ் பண்ணி என்னால காஸ்ட்ல வெளியே வர முடியும், இல்லைன்னா அது ஜீரோ ஆகலாம், இல்லை நான் டார்கெட் நினைக்கிற இடத்துக்கு வரும்போது புக் பண்ணிப்பேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். ஸோ இது எதுவுமே பிளான் இல்லாம நான் ஜஸ்ட் இன்ட்ராடேக்காக பிளான் பண்றேன் அப்படின்னா ஓடிஎம் வந்து ரிஸ்கா இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டீட்டெயிலாம் பார்த்துட்டோம். பேங்க் நிஃப்டியோட ஓவராலா பார்த்துருக்கேன். பேங்க் நிஃப்டியா அவுட்லைனா நம்ம சொல்லவே இல்லை அப்படிங்கிறனால அது கேட்கறாங்க. ஸோ அதையும் ஒரு ஓவராலா அவுட்லைனா பார்த்துருவோம். கரண்ட்ல என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ லாஸ்ட் வீக்ல ஹை பார்த்தீங்க அப்படின்னா 55,840. ஸோ அங்கிருந்து 55,350 கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே மார்க்கெட் மேலே கீழே மொமெண்டம் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்க ஒரு டைரக்ஷன் லெவல். ஸோ 55,600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரெசிஸ்டன்ட், அடுத்து 500 ரெசிஸ்டன்ட், 700 ரெசிஸ்டன்ட், இந்த 3 ரெசிஸ்டன்ட் இருக்கு. சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2 சப்போர்ட் லெவல், அதுவும் 55,200 அண்ட் 350. ஸோ 2 சப்போர்ட். மார்க்கெட் 350 பிரேக் அவுட் ஆகும்போது 250 வரை டவுன்ல வரலாம். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 24,850 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். 55,000 ரவுண்ட் அப் வச்சுக்கோங்க. 900 950 அதெல்லாம் வேண்டாம், 55,000 நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கங்க. இந்த 55,000 லெவல்ஸ் அப்படிங்கிறது பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கரெக்ஷன் மூவோ அதே போல பேங்க் நிஃப்டிக்கும் இது கரெக்ஷன் மூவ். இந்த கரெக்ஷன் மூவ் ஒருவேளை இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறதே நமக்கு 54,200. ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஒரு ரேலி மொமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த மொமெண்டம் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி நடக்குதா இருந்ததுன்னா நம்ம இந்த லெவல் பிரேக் அவுட் ஆன அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 55,200 350 2 சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி 55,850 வரைக்குமே மேலே நமக்கான டார்கெட்டை பிளான் பண்ணி மூவ் பண்ணலாம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ட்லையுமே ரிவர்சல் ஆகும்போது நம்ம புட் எடுக்கலாம், சப்போர்ட் எடுத்து மேலே போகும்போது கால் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா 55,600க்கு மேல போகாத வரைக்கும் புட்டுக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்கா இருக்கும். காலுக்கான ப்ரெஷர்ஸ் தான் காலுக்கான ப்ரெஷர்ஸ் வீக்கா இருக்கும், புட்டுக்கான ப்ரெஷர் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ புட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். எது வரைக்கும்னா 55,200 வரைக்கும் புட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து 55,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி நம்ம பார்க்கலாம், அதோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல், டைரக்ஷன், ஸ்ட்ரைக் சென்சர் வரைக்கும் சொல்லிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.